வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 5ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். 1082ஆம் ஆண்டில் பார்சிலோனா மன்னர் 2ஆம் ரமோன் பெரிங்கர் கொல்லப்பட்டார். 1492ஆம் ஆண்டில் கிறிஸ்தோபர் கொலம்பஸ் லா ஸ்பானியா தீவில், இன்றைய ஹெய்ட்டி டொமினிக்கன் குடியரசு, கால் வைத்தார். இத்தீவை அடைந்த முதலாவது ஐரோப்பியர் இவரே. 1496ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல்லின் மன்னன் 1ஆம் இமானுவேல் யூதர்கள் அனைவரும் கிறித்துவத்திற்கு மதம் மாறுமாறும் அல்லது நாட்டை விட்டு வெளியேறுமாறும் பணித்தார். 1560ஆம் ஆண்டில் 9ஆம் சார்லஸ் பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1746ஆம் ஆண்டில் ஸ்பானியாவின் ஆட்சிக்கு எதிராக ஜெனோவாவில் கிளர்ச்சி ஆரம்பம் ஆனது. 1757ஆம் ஆண்டில் 7 ஆண்டு போர்களில் 2ஆம் ஃபிரெடரிக் புரூசிய படைகளுக்கு தலைமை தாங்கி ஆஸ்திரிய படைகளை லெயுத்தன் சமரில் வென்றார். 1848ஆம் ஆண்டில் கலிபோர்னியா தங்க வேட்டையில் கலிபோர்னியாவில் பெருமளவு தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க அரசு தலைவர் ஜேம்ஸ் போக் அறிவித்தார். 1896ஆம் ஆண்டில் சென்னை கன்னிமாரா பொது நூலகம் பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்டது. 1931ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் கிறிஸ்து மீட்பர் பேராலயம் ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் இடிக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டில் இத்தாலிய படையினர் அபிசீனியாவின் வால் என்ற நகரை தாக்கினர். 4 நாட்களின் பின்னர் நகரை கைப்பற்றினர். 1952ஆம் ஆண்டில் லண்டனில் ஏற்பட்ட பெரும் புகை மாசு பேரிடர் காரணமாக அடுத்தடுத்த மாதங்களில் 12,000 பேர் வரை உயிர் இழந்தனர். 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். 1957ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவில் இருந்து அனைத்து 3,26,000 டச்சு மக்களும் வெளியேற்றப்பட்டனர். 1958ஆம் ஆண்டில் சந்தாதாரர் நேரடி தொலைபேசி இணைப்பு சேவை ஐக்கிய ராஜ்யத்தில் 2ஆம் எலிசபெத் மகாராணியால் ஆரம்பிக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டில் மயிலாய் படுகொலைகள் தொடர்பான தகவல்களை லைஃப் இதழ் வெளியிட்டது. 1977ஆம் ஆண்டில் சிரியா, லிபியா, அல்ஜீரியா, ஈராக், தெற்கு ஏமன் ஆகிய நாடுகளுடன் எகிப்து தூதரக உறவை துண்டித்துக் கொண்டது. 2003ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் குளிர் திரவ ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்திருப்பதாக அறிவித்தது. 2006ஆம் ஆண்டில் இந்திய நடுவண் அரசில் நிலக்கரித்துறை அமைச்சராக இருந்த சிபு சோரன் 1994இல் அவரது உதவியாளரை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்றார். 2013ஆம் ஆண்டில் யமன் சனா நகரில் போராளிகள் தாக்கியதில் 56 பேர் கொல்லப்பட்டனர், 200 பேர் காயம் அடைந்தனர். 2017ஆம் ஆண்டில் முந்தைய குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றத்திற்காக அடுத்த குளிர்கால ஒலிம்பிக்கில் போட்டியிட ரஷ்யாவுக்கு பன்னாட்டு ஒலிம்பிக் குழு தடை விதித்தது. மேலும் டிசம்பர் 5ஆம் நாளானது சுரினாம் குழந்தைகள் தினமாகவும் உலக மண் நாளாகவும் பன்னாட்டு தன் ஆர்வலர் தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.